ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பவும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுனா, முருங்கைக்கீரை ஆல்ரெடி நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் அதில் ரசம் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் போட்டு வேணும் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எந்த கிண்ணம் அளவுக்கு நம்ம ரசம் வைக்க போகிறோமோ அந்த கிண்ணத்தில் இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இந்த கிண்ணம் ரொம்ப நான் ரசம் வைக்க போகிறேன். இதில் அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. நம்ம தண்ணி ஈவனாக இருக்கக்கூடாது முருங்கைக்கீரை, அதனால் புளி தண்ணி ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன் 1 கப்பு. அதை அதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தக்காளி இருக்கு இல்லைங்களா, 2 தக்காளியை கையாலே இதில் போட்டு பிணைஞ்சி விட்டுடுங்க. நல்லா சாரம் இறங்குற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி அதிலே விட்டுடுங்க தொக்கோட. நான் தண்ணி வெறும் தண்ணி தான், அதுக்கு மேலே தண்ணி நார்மல் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டும் காஞ்ச மிளகாயும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் பூண்டும் காஞ்ச மிளகாயும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா தாராளமாக போடுற வரையும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, முருங்கைக்கீரை தண்ணி, தேங்காய் பால், புளி எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு இந்த தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கீரை தண்ணியில் நான் உப்பு போட்டுருக்குறேன், அதனால் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போடாமல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டப்படும். அவ்வளோதான், கொதி வந்துச்சுன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கீரை பொரியல், கீரை ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாவ்! வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.